லைவான நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பட திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிதன் தெய்வமாகலாம் என்ற திரைப்படத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், இந்த படத்தில் செல்வராகவன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதுபோல் ஏகப்பட்ட நடிகர் பட்டாளங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா குஷி ரவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் உண்மையிலே இந்த படத்தை பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செல்வராகவனுடைய நடிப்பு எல்லாருக்குமே தெரியும். ஒரு மலை கிராமத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருப்பார் செல்வராகவன் அவர்கள். அங்கே பார்த்தோன்னா நொங்கு வியாபாரியாக இருப்பார். அதுக்கப்புறம் திருமணம் ஆகிடுது. ஹீரோயின் கூட திருமணம் ஆகிட்டு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நெடுஞ்சாலையில் பார்த்திங்கன்னா ஒரு கடை வைப்பார். கடை வச்சு நம்மளும் கொஞ்சம் அடுத்த லெவலில் வரணும்னு சொல்லிட்டு மனைவியும் அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கு நடுவில் தான் பார்த்தோன்னா அவருடைய மனைவி திடீர்னு இறந்துடுறாங்க. ஏன் இவங்க சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய முக்கிய கதை. அது இல்லாமல் அதை எப்படி இவர் கண்டுபிடிக்கிறாருன்ற விஷயங்களையும் இயக்குனர் அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காரு. டைரக்டர் பார்த்தோன்னா தினேஷ் மஞ்சுநாத் அவர் தான் டைரக்டரு. மியூசிக் பார்த்தீங்கன்னா ஏகே பிரியன் அவர்கள் மியூசிக் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பார்த்தோங்க அப்படின்னா செல்வராகவன் அவர்களுக்கு ரொம்பவே கதை ரொம்ப பொருத்தமாக சூஸ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் எப்படிலாம் இந்த கந்து வட்டி பிரச்சனைகள்லாம் எப்படிலாம் நம்மளை சுற்றி வாட்டி வதைக்கிறன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக காமிச்சிருப்பார். வில்லேஜ் அந்த பேக்ட்ராப் பார்த்தோம்னா நல்லா சூப்பராக இயக்குனர் நல்ல இடமா நல்லா சூஸ் பண்ணியிருக்காரு. அதே போல் ஹீரோயின் அவங்களுடைய நடிப்பு பார்த்தோன்னா ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. செல்வராகவன் அவர்களை நம்ம சொல்லவே வேண்டாம். அவர் எவ்வளவோ பேரை அவர் வேலை வாங்கியிருப்பார் டைரக்டராக. ஒரு டைரக்டரு ஒரு ஃபுல் படத்தில் வேலை வாங்குறாரு அப்படின்னா ரொம்ப அற்புதமாக அவரும் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி அந்த அளவு நடித்து கொடுத்துருக்காரு செல்வராகவன் அவர்கள். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் உண்மையிலே ரொம்ப பார்க்க வேண்டிய படங்கள். அதே போல் இந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தோங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ஃபீலிங்காகவே இந்த படத்தில் கொஞ்சம் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தோன்னா கௌசல்யா அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதாவது செல்வராகவன் அவர்களுக்கு அக்காவா. அவங்களுடைய கதாபாத்திரம் கம்மியாக இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் நீங்கள் போய்ட்டு தாராளமாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.